உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் ஹென்றி லெதபி டைடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1877 அக்டோபர் 28 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் சார்ல்ஸ் மெமட் டைடிக்கும் வயலட் ஃபோர்டம் டோபல் டைடிக்கும் மகனாக பிறக்கிறார். சார் ஹென்றி ஹாரி லெதபி டைடி. இவர் கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஃபிசிஷியனாக அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. மேலும் ஒரு சானிட்டரி கெமிஸ்டாகவும் அதாவது சுகாதார வேதியியலாளராகவும் இருந்திருக்கிறாங்க. கூடுதலாக இவருடைய அப்பா ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அண்டு பப்ளிக் ஹெல்த்தாகவும் பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹென்றி லெதபி டைடிக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக ஹென்றி லெதபி டைடி வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1882ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹென்றி லெதபி டைடிக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஹென்றி லெதபி டைடி அக்டோபரில் பிறந்திருந்தனால 1882ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹென்றி லெதபி டைடிக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த லோக்கல் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து ஹென்றி லெதபி டைடி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஹென்றி லெதபி டைடி படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1887ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஹென்றி லெதபி டைடி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த லோக்கல் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தனால தொடர்ந்து ஹென்றி லெதபி டைடி அங்கே இவருடைய 6th கிரேட்ல இருந்தும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பின்னர் இறுதியாக 1890ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 12 வயதில் ஹென்றி லெதபி டைடி இவருடைய மிடில் எஜுகேஷனையும் முடிச்சிடுறாங்க. அதாவது இவருடைய 8th கிரேடையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக இந்த 1890ஆம் ஆண்டு இந்த இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாண்டோடைய ஹாம்ப்ஷயரில் இருக்கிற வின்செஸ்டருக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வின்செஸ்டர் காலேஜ் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த வின்செஸ்டர் காலேஜ் அப்படின்றது ஒரு ஹை ஸ்கூல். ஸோ அங்கு சேர்ந்து 1890ஆம் ஆண்டிலிருந்து ஹென்றி லெதபி டைடி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமா 1892ஆம் ஆண்டு மார்ச் 15 அன்னைக்கு ஹென்றி லெதபி டைடியோடைய அப்பா அவருடைய 49 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. அதாவது ஹென்றி லெதபி டைடியோடைய அப்பாவான சார்ல்ஸ் மெமட் டைடி அவர் 1843ஆம் ஆண்டு பிப்ரவரி 2 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவர் 1892ஆம் ஆண்டு மார்ச் 15 அன்னைக்கு அவருடைய 49 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. இது ஹென்றி லெதபி டைடியோடைய குடும்பத்துக்கும் இவருக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இந்த இழப்பில் இருந்து மீண்டு வர்றதுக்கே ஹென்றி லெதபி டைடியோடைய குடும்பம் ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஹென்றி லெதபி டைடி தான் இவருடைய குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண், ஒரே ஒரு பையன். இவரோட கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அடுத்து இவருடைய அம்மா இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் பெண்கள் அப்படின்றனால ஹென்றி லெதபி டைடியோடைய இவருடைய அந்த படிக்கக்கூடிய அந்த படிப்பில் சில பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா இப்போ இவர் படிக்கணும், அதே சமயம் வேலைக்கும் போகணும். ஸோ இந்த மாதிரி நிலைமை ஏற்படுது. ஸோ ஹென்றி லெதபி டைடி அந்த வின்செஸ்டர்லேயே சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இவருடைய பள்ளி படிப்பை தொடர்ந்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1894ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஹென்றி லெதபி டைடி இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே வின்செஸ்டர் காலேஜில் ஹென்றி லெதபி டைடி ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து ஹென்றி லெதபி டைடி அடுத்த ஓராண்டு அதே வின்செஸ்டர் காலேஜில் படிக்கிறாங்க. பின்னர் இறுதியாக 1895ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஹென்றி லெதபி டைடி இவருடைய அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்ற பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற
1 இயர் கோர்ஸை ஹென்ரி லெதர்பி டைடி வின்செஸ்டர் காலேஜ்லேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவர் வந்து நேரடியாக அந்த 1895ஆம் ஆண்டு ஹென்ரி லெதர்பி டைடி வந்து இந்த இங்கிலாந்துடைய ஹாம்ப்ஷயரில் இருக்கிற வின்செஸ்டர்லேருந்து அதே இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷயரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய நியூ காலேஜ் ஆக்ஸ்போர்டு, இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோடைய ஒரு அங்கம் தான் இந்த நியூ காலேஜ் ஆக்ஸ்போர்டு அப்படின்றது. ஸோ அந்த நியூ காலேஜ் ஆக்ஸ்போர்டில் படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் இருந்து தான் டிகிரி வழங்கப்படும். ஸோ 1895ஆம் ஆண்டிலிருந்து ஹென்ரி லெதர்பி டைடி வந்து இவர் வந்து அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை அந்த நியூ காலேஜ் ஆக்ஸ்போர்டில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது ஹென்ரி லெதர்பி டைடி வந்து பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படித்து வந்தாங்க. அதில் இவர் வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல் வேதியியல், இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்து வந்தாங்க. இந்த பயாலஜி கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பயாலஜி கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, அதுக்கப்புறம் ஜுவாலஜி, ஜியாலஜி, அதே மாதிரி பாட்டனி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் பிஏ தான் படித்தாங்க, நியூ காலேஜ் ஆக்ஸ்போர்டில் தான் படித்தாங்க. இந்த நிலையில் தான் மெல்ல மெல்ல ஹென்ரி லெதர்பி டைடிக்கு வந்து மருத்துவம் படித்து இவருடைய அப்பா மாதிரியே ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் 1899ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 21-22 வயதில் ஹென்ரி லெதர்பி டைடி வந்து அந்த பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து நியூ காலேஜ் ஆக்ஸ்போர்ட்லேருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த 1899ஆம் ஆண்டு அந்த இங்கிலாண்டோடைய ஆக்ஸ்போர்ட்ஷயரில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட்லேருந்து மறுபடியும் இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கே இவர் போயிடுறாங்க. அங்கே போய் இவருடைய அப்பா ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டல், அங்கே 1899ஆம் ஆண்டு இவர் வந்து ஹென்ரி லெதர்பி டைடி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் இவர் வந்து குறிப்பாக மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய மெடிக்கல் கோர்சஸ்லாம் எடுத்து ஹென்ரி லெதர்பி டைடி வந்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1900 காலகட்டத்தில் தான் எம்பிசிஹெச்பி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்னா லட்டின்ல மெடிசனே பேக்லோரேஸ் செர்ஜே அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஹென்ரி லெதர்பி டைடி வந்து அந்த நியூ காலேஜ் அந்த ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அதாவது அந்த ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலானது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால தான் இவருடைய அப்பா அங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் இவர் வந்து ஜாயின் பண்ணி எம்பிசிஎஸ்பி அதாவது எம்பிபிஎஸ் வந்து படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக ஹென்ரி லெதர்பி டைடி வந்து அனாட்டமி உடற்கூறியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறமா இந்த கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பெத்தாலஜி நோயியல், அதே மாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சை, பாட்டனி தாவரவியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை ஹென்ரி லெதர்பி டைடி வந்து ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1905ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 27-28 வயதில் ஹென்ரி லெதர்பி டைடி வந்து அந்த எம்பிசிஹெச்பி மெடிசனே பேக்லோரேஸ் செர்ஜே அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் படித்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லேருந்து இவர் வந்து பெறாங்க. ஸோ ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் படித்தா டிகிரியானது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லேருந்து வழங்கப்படும். இந்த காலகட்டத்தில எல்லாம் இவர் ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா மெடிசன், பெத்தாலஜி அதாவது மருத்துவம், நோயியல் இந்த 2 பாடங்களில் இவர் வந்து ஹென்ரி லெதர்பி டைடி வந்து ஸ்காலர்ஷிப்ஸை பெற்றிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கில்சன் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்பை வந்து சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ், அது வந்து இன்றைய காலகட்டத்தில் லண்டன் சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கேருந்து இவர் வந்து பெற்றிருந்தாங்க அந்த ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஷிப், அந்த கில்சன் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்பையும் பெற்றிருந்தாங்க. ஸோ இதை பயன்படுத்தி இப்போ இவர் வந்து ஜெர்மனிக்கு போய் கூடுதலாக மருத்துவம் படிக்க முடியும். அந்த வாய்ப்பை இவர் வந்து பெறாங்க. இதனால் இந்த 1905 காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஹென்ரி லெதர்பி டைடி வந்து அந்த ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஹென்ரி லெதர்பி டைடி வந்து எம்பிசிஹெச்பி அதாவது அந்த எம்பிபிஎஸ் டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஹென்ரி லெதர்பி டைடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து
பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஹென்றி லெதபி டைடி வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஹென்றி லெதபி டைடி ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இவர் படித்த அதே ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணி இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1906ஆம் ஆண்டு ஒரு மருத்துவராக அந்த மெடிக்கல் ட்ரைனிங்லாம் முடித்து தகுதியும் பெற்றாங்க. இந்த நிலையில் தான் இதே 1906 இந்த காலகட்டத்துக்குள்ளே இவர் வந்து அதே லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறாங்க. அதேமாதிரி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய லைசன்ஸையும் பெறாங்க. அதாவது ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்றது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெறுறது சர்ஜரி அறுவை சிகிச்சையில் டிப்ளமோ பெற்றதுக்கு சமம். ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1905ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் இவர் பெறாங்க. அதுக்கப்புறம் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். இதனுடைய லைசன்ஸை இவர் பெறாங்க. இது வந்து மருத்துவத்தில் அதாவது மெடிசனில் டிப்ளமோ பெற்ற சமம். ஸோ லைசன்சட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் LRCP அப்படின்ற லைசன்ஸ் 1905ஆம் ஆண்டு அந்த இறுதி காலகட்டத்திலேயே இவர் ஹென்றி லெதபி டைடி பெறாங்க. அதுக்கப்புறம் 1906ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 28-29 வயதில் ஹென்றி லெதபி டைடி வந்து ரொம்ப ஃபேமஸான வில்லியம் ராம்சி அப்படின்னு ஒரு கெமிஸ்ட் ஒரு வேதியியலாளர் அவருடைய மகளான எலிசபெத் கேத்தரின் ராம்சி அப்படின்ற பெண்ணை வந்து 1906ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஹென்றி லெதபி டைடிக்கும் இவருடைய மனைவியான எலிசபெத் கேத்தரைன் ராம்சி டைடி இவங்க 2 பேருக்குமே 2 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது ஹென்றி லெதபி டைடியோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் இவர் சின்ன சின்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் கிளினிக்கல் பெத்தாலஜியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது என்னன்னா நோய் கிருமிகள் அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்களினுடைய தன்மைகள் இவைகள் குறித்தெல்லாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி. அதையே மருத்துவம் சார்ந்து படித்தா அது கிளினிக்கல் பெத்தாலஜி மருத்துவ நோயியல் அப்படின்னு அர்த்தம். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக ஹென்றி லெதபி டைடி வந்து ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு என்னன்னா கிளினிக்கல் பெத்தாலஜியை பயன்படுத்தி ஒரு நேரடியாக நோய் கிருமிகள் அதை வந்து மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தி நுண்ணோக்கிலாம் வச்சு அதை வந்து நேரடியாக மருத்துவ மாணவர்களுக்கு விளக்கி கூறக்கூடிய பொறுப்பு தான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பதவி. ஸோ இந்த பதவியில் ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு மெம்பராகவும் 1908ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1905 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய லைசன்ஸ் பெற்றாங்க. இப்போ 1908 அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் பெறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப் 1908 ஹென்றி லெதபி டைடி பெறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு அங்கே வந்து இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் அதை வந்து ஹென்றி லெதபி டைடி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு திருத்தம் 1905ஆம் ஆண்டு இவர் அந்த MBBS டிகிரி பெற்றது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து தான். ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் படித்தாங்க. ஆனால் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணது இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில். ஸோ அங்கேருந்து தான் MBBS டிகிரி பெற்றாங்க. நான் அதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு தவறாக சொல்லியிருந்தேன். ஸோ அது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு தான். அதே மாதிரி ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு டாக்டர் ஆஃப் மெடிசனும் அந்த ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் தான் படித்தாங்க. ஆனால் எக்ஸாமினேஷன் மட்டும் எழுதுறதுக்கு இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்ட் சேரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்ட் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டோடைய மெடிக்கல் ஸ்கூலை இவர் வந்து அட்டன் பண்ணி எக்ஸாமினேஷன்லாம் எழுதி வந்தாங்க. இதுக்கப்புறம் 1911ஆம் ஆண்டு இவருடைய 23-24 வயதில் ஹென்றி லெதபி டைடி வந்து டாக்டர் ஆஃப் 33-34 வயதில் ஹென்றி லெதபி டைடி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்தே பெறாங்க. ஆனால் தொடர்ந்து ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற பதவிக்கு பதவி உயர்வை ஹென்றி லெதபி டைடி வந்து பெற்றாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற பதவியும் வந்து
ஒரு டீச்சிங் பொசிஷன் தான். இதுக்கப்புறம் இந்த 1911ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய லைசன்ஸ் மெம்பர்ஷிப் பெற்ற மாதிரி ஃபெல்லோஷிப்பையும் பெறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1911ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி பெறாங்க. இதுக்கப்புறமா டெட்டனஸ் அப்படின்ற ஒரு நோய் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெட்டனஸ் அப்படின்றது வந்து தசைகளில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. அது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ், ஒரு கிருமி நோய் தான். அப்படி அந்த பாக்டீரியல் டிசீஸான அந்த டெட்டனஸ்னால பாதிக்கப்பட்ட நம்மளுடைய தசைகள் அது வந்து இறுகவும் செய்யும், விரிவடையவும் செய்யும். அது மாதிரி மசிலில் கண்ட்ராக்ஷனும் ஏற்படும், அதில் பாதிப்பும் ஏற்படும். ஸோ அதுதான் இந்த டெட்டனஸ் அப்படின்றது. இந்த டெட்டனஸ் அப்படின்ற நோய்க்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு மெக்னீசியம் சல்ஃபேட்டை பயன்படுத்தலாமா அப்படின்னு அந்த ஆராய்ச்சியை ஹென்றி லெதபி டைடி மேற்கொண்டாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்லாமல் 1913ஆம் ஆண்டு எ கேஸ் ஆஃப் டெட்டனஸ் ட்ரீட்டட் வித் தி intrapenal injuries of intrapenal injections of magnesium sulfate அப்படின்ற டைட்டில் ஒரு ஒர்க்கு இது 1913ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி வந்து எழுதி வெளியிட்டாங்க. ஸோ எ கேஸ் ஆஃப் டெட்டனஸ் ட்ரீட்டட் வித் intrapenal injections of magnesium sulfate. ஸோ இது 1913 ஹென்றி லெதபி டைடி வந்து வெளியிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஹென்றி லெதபி டைடியோடைய அம்மாவான வயலட் ஃபோர்டம் டோபல் டைடி அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. இதுவும் வந்து ஹென்றி லெதபி டைடியோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து ஹென்றி லெதபி டைடி வந்து தொடர்ந்து இவருடைய ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. இதுக்கிடையில் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது தொடங்கியது. இந்த முதல் உலகப் போர் தொடங்கிய உடனடியாக ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற RAMC அதில் ஹென்றி லெதபி டைடி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இது வந்து முதல் உலகப் போரில் அந்த போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள், அந்த இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்காக, அந்த மருத்துவ சேவை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. அதில் இவர் ஒரு மருத்துவராக இருக்கிறனால ஹென்றி லெதபி டைடி வந்து ஜாயின் பண்ணி ஒரு மருத்துவராக அங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 1914 இவர் வந்து ஒர்க் பண்ணும்போது படிப்படியாக ரேங்க் ஆஃப் மேஜர், அதாவது மேஜர் அப்படின்ற ரேங்கை கூட இவர் வந்து ஹென்றி லெதபி டைடி வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா அதிகமாக போர் வீரர்கள், அந்த இராணுவ வீரர்கள் மத்தியில் பரவக்கூடிய நோய், அது குறித்து ஹென்றி லெதபி டைடி வந்து ரிசர்ச் பண்ணி அது குறித்த ரிசர்ச் பேப்பர்ஸையும் இந்த காலகட்டத்தில் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா 1918ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆனது முடிவடையுது. என்னதான் 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப் போர் முடிவடைஞ்சிருந்தாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ அப்போ தான் ஹென்றி லெதபி டைடியும் அதிலிருந்து வெளிவந்தாங்க. அதுக்கப்புறம் உடனடியாக இந்த 1919ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன், உதவி மருத்துவர் அப்படின்ற பதவியை பெறாங்க. ஸோ செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு உதவி மருத்துவராக 1919ஆம் ஆண்டிலிருந்து இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1920ஆம் ஆண்டு எ சினாப்சிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புக்கை ஹென்றி லெதபி டைடி வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுதான் இவருடைய புத்தக தொகுப்பிலேயே மாஸ்டர் கிளாஸ் ஆனது. ஸோ அந்த ஒரு ஒர்க்கு 1920ஆம் ஆண்டு எ சினாப்சிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்ற டைட்டிலில் ஹென்றி லெதபி டைடி வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா E.B. மோர்லி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் கூட இணைஞ்சு கிளாண்டுலர் ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் அந்த கிளாண்டுலர் ஃபீவர், அதாவது சுரபிகள் ஏற்படக்கூடிய காய்ச்சல் குறித்து 1921ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி வந்து அந்த E.B. மோர்லி கூட இணைஞ்சு கிளாண்டுலர் ஃபீவர் அப்படின்ற ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் எ சினாப்சிஸ் ஆஃப் மெடிசன் அதனுடைய இரண்டாவது பதிப்பு, அந்த புத்தகத்தினுடைய செகண்ட் எடிஷனை 1922ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி வெளியிட்டாங்க. அந்த 1922ஆம் ஆண்டு தான் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஆனுவல் மீட்டிங் ஆனது ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் நடந்தது. அப்போ அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய செக்ஷன் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான ஒரு ஹானரி செக்ரட்டரி, ஒரு கௌரவ செயலாளராக 1922ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இது வந்து பெரிய கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறமா எ சினாப்சிஸ் ஆஃப் மெடிசன் அதனுடைய மூன்றாவது பதிப்பை 1924ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில்
செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவர் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ஃபுல் ஃபிசிஷியன் முழு மருத்துவர் அப்படின்ற பதவியை ஹென்றி எலிசபெத் டைடி வந்து பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய பதவிகள் இது மாதிரி வழங்கப்பட்டது. குறிப்பாக வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டி அதில் ஒரு மெம்பராக 1926ஆம் ஆண்டு ஹென்றி எலிசபெத் டைடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1927 காலகட்டத்திலையும் இது மாதிரி சில ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில் இண்டெக்ஸ் ஆஃப் சிம்டமாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தக தொகுப்பு அதை வந்து எடிட் பண்ணக்கூடிய ஒரு எடிட்டராக 1928ஆம் ஆண்டிலிருந்து ஹென்றி எலிசபெத் டைடி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் கூடுதலாக நிறைய ஒர்க்ஸ் குறிப்பாக வந்து இயர் புக் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்டு ப்ராக்டிஸ்னர்ஸ் இண்டெக்ஸ் அதனுடைய ஒரு கோ எடிட்டராகவும் கூட ஹென்றி எலிசபெத் டைடி வந்து இந்த காலகட்டத்திலலாம் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதை வந்து ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக 1929ஆம் ஆண்டு ஹென்றி எலிசபெத் டைடி நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1930ஆம் ஆண்டு எ சினாப்சிஸ் ஆஃப் மெடிசன் அதனுடைய 5th எடிஷன் 5வது பதிப்பை ஹென்றி எலிசபெத் டைடி எழுதி வெளியிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 1930ஆம் ஆண்டு தான் ஹென்றி எலிசபெத் டைடி வந்து இன்னொரு முக்கியமான ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. அது வந்து an address on symptoms and pathogenesis of the hemorrhagic diabetes அப்படின்ற ஒரு ஒர்க்கு இது 1930லேயே ஹென்றி எலிசபெத் டைடி எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா இன்னும் இவருக்கு நிறைய பொறுப்புகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஷெஃபீல்டு அங்கே இருக்கிற ஷெஃபீல்டு யூனிவர்சிட்டி அங்கே ஒரு எக்ஸாமினர் இன் மெடிசன் மருத்துவத்தில் ஒரு எக்ஸாமினர் அப்படின்ற பதவியை ஹென்றி எலிசபெத் டைடி பெறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அதே இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அதனுடைய எக்ஸாமினர் இன் மெடிசனாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம் அதனுடைய ஒரு எக்ஸாமினர் இன் மெடிசனாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதேமாதிரி அயர்லாண்டுடைய பெல்ஃபாஸ்டில் இருக்கிற குயின் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்ட் இந்த 2 யூனிவர்சிட்டிஸினுடைய எக்ஸாமினர் இன் மெடிசனாகவும் ஹென்றி எலிசபெத் டைடி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய எக்ஸாமினராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1934ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு சென்சராக நியமிக்கப்பட்டாங்க. இந்த 1934ஆம் ஆண்டு ஹென்றி எலிசபெத் டைடி வந்து இயர் புக் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ்னர்ஸ் இண்டெக்ஸ் அதனுடைய கோ எடிட்டராக இன்னும் சில ஒர்க்ஸை வந்து தொடர்ந்து எழுதி வெளியிட்டு வந்தாங்க. மேலும் இந்த 1934ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு லம்லியன் லெக்சரராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. லம்லியன் லெக்சரர் அப்படின்னா ஜான் லம்லி அப்படின்னு ஒரு நபர். அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த ஜான் லம்லியோடைய பேரில் லம்லியன் லெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் லெக்சர் ஒரு மருத்துவ விரிவுரையானது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் நிறுவப்பட்டது. அந்த லம்லியன் லெக்சர்ஸ் அப்படின்ற மெடிக்கல் லெக்சர் வழங்குறதுக்கு வருடம் தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி 1934ஆம் ஆண்டு ஹென்றி எலிசபெத் டைடி தான் ஒரு லம்லியன் லெக்சரராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து இவருடைய மெடிக்கல் லெக்சர்ஸ் வந்து 1934ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸுடைய சென்சராக 2வது முறை 1935ஆம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா டியூக் ஆஃப் யார்க் அதுக்குண்டான ஹவுஸ் ஹோல்ட் டியூக் ஆஃப் யார்க்கோடைய ஒரு ஃபிசிஷியன் இன் ஆர்டினரியா 1936ஆம் ஆண்டு ஹென்றி எலிசபெத் டைடி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹென்றி எலிசபெத் டைடி வந்து அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய கிங்கான கிங் ஜார்ஜ் VI அதாவது 6ஆம் ஜார்ஜ் மன்னர் அவருக்குண்டான ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிசிஷியனாக 1936 காலகட்டத்தில் ஹென்றி எலிசபெத் டைடி நியமிக்கப்படுறாங்க. ஸோ யுனைடெட் கிங்டமில் கிங் ஜார்ஜ் VI அவருக்குண்டான ஒரு மருத்துவராக இவர் தான் வந்து இருந்தாங்க. அவருக்கு நோய்வாய்ப்படும் போது அவருக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவராக ஹென்றி எலிசபெத் டைடி தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து கேஸ்ட்ரோ என்டராலஜி குடல் இரைப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆர்வம் காட்டுறாங்க. மேலும் ஒரு கேஸ்ட்ரோ என்டராலஜிஸ்டாகவும் குடல் இரைப்பை மருத்துவராகவும் இவர் மாறுறாங்க. இந்த நிலையில் 1937ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிரிட்டிஷ் சொசைட்டி ஆஃப் கேஸ்ட்ரோ என்டராலஜி அப்படின்னு கேஸ்ட்ரோ என்டராலஜிக்கான ஒரு சொசைட்டியானது யுனைடெட் கிங்டமில் நிறுவப்பட்டது. அது நிறுவப்படுறதுக்கு சில நபர்கள் முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதில் ஒருத்தராக இவரும் ஹென்றி எலிசபெத் டைடியும் இருந்தாங்க. குறிப்பாக வந்து ஒருத்தர் வந்து
ஆர்த்தர் ஃப்ரெடரிக் ஹர்ஸ்ட் அப்படின்னு ஒரு நபர், அதுக்கப்புறமா வந்து லெஸ்லி ஜான் வாட்ஸ் அப்படின்னு ஒரு நபர், அதுக்கப்புறம் தாமஸ் எல் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர், தாமஸ் எல் ஹார்டி அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு நபரும் கூட இருந்தாங்க, ஜான் ரயல் அப்படின்னு. இது போன்ற நபர்கள் கூடவே இவரும் ஒரு கோஃபவுண்டராக அந்த பிரிட்டிஷ் சொசைட்டி ஆஃப் கேஸ்ட்ரோஎன்டராலஜியை ஹென்றி லெதபி டைடி நிறுவனாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் 1938ஆம் ஆண்டு செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய ஒரு டீனா 1938ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1939ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப்போர் செகண்ட் வேர்ல்டு வார் ஆனது தொடங்கிறது. இரண்டாம் உலகப்போர் தொடங்கிய பிறகும் மறுபடியும் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இவர் ஒரு ரேங்க் ஆஃப் கர்னல் அப்படின்ற அந்த ரேங்க்ல ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் லண்டன்லேயே இருக்கக்கூடிய குயின் அலெக்சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல், இது வந்து அந்த காலகட்டத்தில் லண்டனில் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் இந்த குயின் அலெக்சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இங்கிலாந்துடைய ஹாம்ப்ஷயரில் இருக்கிற போர்ட்ஸ்மத் அங்கே வந்து இருக்குது. ஆனால் அப்போ லண்டனில் இருந்தனால அந்த குயின் அலெக்சாண்ட்ரா ஹாஸ்பிட்டலுடைய ஒரு ஹானரி கன்சல்டண்டாகவும் இந்த காலகட்டத்தில் ஹென்றி லெதபி டைடி நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா மெடிக்கல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு 1940ஆம் ஆண்டு ஒரு கமிஷன் உருவாக்கப்பட்டது. அந்த மெடிக்கல் பிளானிங் கமிஷனுடைய ஒரு மெம்பராகவும் 1940ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடியே நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் ஹென்றி லெதபி டைடி வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய ஒரு கவுன்சிலராகவும் ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக 1941 வரைக்கும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய கவுன்சிலராக இவர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1942ஆம் ஆண்டு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அப்போ இவர் ஒரு ஆனரி மேஜர் ஜெனரலாக இருந்தாங்க. ஸோ அந்த பதவியில் இவர் வந்து அந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 1942ஆம் ஆண்டு தான் செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய அந்த டீன் அப்படின்ற பதவியிலிருந்து இவருடைய கிட்டத்தட்ட 65 வயதில் ஹென்றி லெதபி டைடி வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக ஹென்றி லெதபி டைடி வந்து சில ஒர்க்கில் இருந்து ரிட்டையர் ஆனாலும் அதே 1942ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய பிரசிடெண்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் இதே 1942ஆம் ஆண்டு இன்டர் அலைட் கான்ஃபரன்சஸ் ஆன் வார் மெடிசன், இது வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனில் தான் இருக்குது, அதனுடைய ஒரு முக்கிய உறுப்பினராகவும் இவர் வந்து இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1944ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியில் இருந்து மட்டும் ஹென்றி லெதபி டைடி விலகினாங்க. அடுத்து 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரானது முடிவடையுது. ஸோ ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய அந்த வார் மெடிசன் அதுக்குண்டான அந்த இன்டர் ஆலைட் கான்ஃபரன்சஸ் அதிலிருந்து விலகி அதனுடைய ஒர்க்கை வந்து ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு அந்த இன்டர் ஆலைட் கான்ஃபரன்சஸுக்கு உண்டான ஒரு ஜேர்னல் இருந்தது. அதனுடைய எடிட்டராக ஹென்றி லெதபி டைடி வந்து ஒர்க் பண்றாங்க. மேலும் இந்த 1945ஆம் ஆண்டு தான் ஹென்றி லெதபி டைடி வந்து ஸ்வெட்டிங் சிக்னஸ் அண்டு பிக்கர்டி ஸ்வெட் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக் எழுதி 1945 வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 1946ஆம் ஆண்டு ஈஜிப்தில் இருக்கிற கைரோ அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கைரோவுடைய ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க 1946ஆம் ஆண்டு. ஸோ ஹென்றி லெதபி டைடி வந்து ஒரு வின்டர் செக்ஷன் போதெல்லாம் அந்த ஈஜிப்தோடைய கைரோவில் குளிர்காலத்தின் போது யூனிவர்சிட்டி ஆஃப் கைரோவுடைய விசிட்டிங் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல போர் நடக்கும்போது 1943ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடிக்கு வந்து நைட் பேச்சுலர் பண்ணப்பட்டார். இவர் வந்து அந்த ஒரு கௌரவத்தை பெற்றாங்க, அதாவது சர்பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ அந்த 1943ஆம் ஆண்டிலிருந்து தான் ஹென்றி லெதபி டைடி வந்து ஹென்றி லெதபி டைடி அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 1944 விலகி 1945 இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்சு அதே 1945 ஸ்வெட்டிங் அந்த புக்கை வந்து ஸ்வெட்டிங் சிக்னஸ் குறித்த புக் எழுதினாங்க. 1946 ஈஜிப்தில் இருக்கிற கைரோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கைரோடைய விசிட்டிங் ப்ரொஃபஸராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு நிறைய கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக 1947ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய அப்போதைய பிரசிடென்ட் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து கமாண்டர்ஸ் ஆஃப் தி லீஜியன் மெரிட் அப்படின்ற கௌரவம் வழங்கப்பட்டது. இதே 1947ஆம் ஆண்டு நெதர்லாண்ட்ஸ் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து கிரேட் ஆஃபீஸர் ஆஃப் தி ஆரஞ்சு ஆர்டர் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் அந்த கௌரவம் வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் செக்கியா தரப்பிலிருந்து அதாவது செக்கஸ்லோவியா அந்த நாடு தரப்பிலிருந்து
அதே 1947ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடிக்கு வந்து இன்னொரு பெரிய கௌரவம் ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் லைன் அப்படின்ற கௌரவம் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா 1948ஆம் ஆண்டு அயர்லாண்டுடைய பெல்ஃபாஸ்டில் இருக்கிற குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்ட் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஹானரரி எல்எல்டின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டின்ல அர்த்தம், எக்ஸ்பென்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் கேனன் லா, சிவில் லா 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹானரரி எல்எல்டி அப்படின்ற டாக்டர் ஆஃப் லாஸ் கௌரவ டாக்டர் பட்டத்தை குயின் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்டிலிருந்து 1948ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1949ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி வந்து ஒரு முக்கியமான ஏர்சாஸ் டிசீஸ், சிலிகோசிஸ் அண்டு பல்மினரி பில்லாசயாசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து இவர் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1950ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதை வந்து கிளாஞ்சுலர் ஃபீவர் இன்ஃபெக்சியஸ் மோனோநியூக்ளியோசிஸ் அப்படின்ற டைட்டிலில் 1950ஆம் ஆண்டு ஹென்றி லெதபி டைடி இந்த ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1951ஆம் ஆண்டு பார்ன்ஹோம் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அதை 1951ல் ஹென்றி லெதபி டைடி எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1952ஆம் ஆண்டு இவர் வந்து பேண்டிஸ் டிசீஸ் குறித்து ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அதை பேண்டிஸ் டிசீஸ் ஸ்ப்ளெனினி அனீமியா அப்படின்ற டைட்டிலில் 1952ல் ஹென்றி லெதபி டைடி வெளியிட்டாங்க. இப்படி ஹென்றி லெதபி டைடி வந்து இவ்வளோ ஒர்க்ஸை வெளியிட்டு வந்தாலும் சினாப்சிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு 1920ஆம் ஆண்டு இவர் வெளியிட ஆரம்பித்து அந்த புத்தகம் தான் மிகப்பெரிய புகழை ஹென்றி லெதபி டைடிக்கு பெற்றுக் கொடுத்தது. எந்த அளவுக்குன்னா 1954ஆம் ஆண்டு அந்த சினாப்சிஸ் ஆஃப் மெடிசன், அந்த சினாப்சிஸ் ஆஃப் மெடிசனுடைய 10வது பதிப்பை ஹென்றி லெதபி டைடி வெளியிட்டாங்க. ஸோ 1ஆம் பதிப்பிலிருந்து 10ஆம் பதிப்பு வரைக்கும் 34 ஆண்டுகளில் ஹென்றி லெதபி டைடி அவ்வளோ ஒர்க்ஸை வந்து எழுதி வெளியிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹென்றி லெதபி டைடி வந்து முழுமையாக வந்து ஒவ்வொரு ஒர்க்கில் இருந்தும் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க, விலகுறாங்க. இருந்தாலும் இவருக்கு நிறைய கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து அதனுடைய ஒரு மெம்பராக ஹென்றி லெதபி டைடி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி சில கமிட்டிஸ், அதே மாதிரி பெனவலன்ட் ஃபண்ட் சொசைட்டிஸ் இதிலெல்லாம் கூட ஹென்றி லெதபி டைடி வந்து மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபருடைய மனைவியான எலிசபெத் கேத்தரைன் டைடி, அதாவது எலிசபெத் கேத்தரைன் ராம்சி டைடி, அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இதுவும் வந்து ஹென்றி லெதபி டைடியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு இழப்பாக இருந்தது. ஸோ இந்த இழப்புகளெல்லாம் கடந்து வந்த ஹென்றி லெதபி டைடி வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு இறுதி 1960 ஜூன் 3 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் ஹென்றி லெதபி டைடி இறந்து போயிடுறாங்க. ஸோ 1960 ஜூன் 3 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் ஹென்றி லெதபி டைடி வந்து இறந்து போயிடுறாங்க. ஹென்றி லெதபி டைடி இறந்து போயிட்டாலும் இவர் வாழும்போது மருத்துவத்திற்கு ஆற்றின அந்த கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. குறிப்பாக சினாப்சிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்ற புக்கு எழுதுனது ஆரம்பித்து அந்த இண்டெக்ஸ் ஆஃப் சிம்டமாலஜியோடைய எடிட்டர் அப்படின்ற ஒர்க்கில் இருந்து ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய பிரசிடென்ட் அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸில் இவர் ஆற்றின பங்களிப்பு, பிரிட்டிஷ் சொசைட்டி ஆஃப் கேஸ்ட்ரோஎன்டராலஜியோடைய ஒரு கோ-ஃபவுண்டராக செய்த சாதனை அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை ஹென்றி லெதபி டைடி வந்து செஞ்சனால இறந்து இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் யுனைடெட் கிங்டமில் போற்றப்படக்கூடிய மருத்துவர்களில் ஒருத்தராக ஹென்றி லெதபி டைடி இருந்து வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹென்றி லெதபி டைடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.